குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் பாய்ந்தது. முன்னதாக பறப்பதற்கு சுமார் 5 நிமிடங்களுக்கு முன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் ஏவுவது நிறுத்தப்பட்டது. கோளாறு சரி செய்த பின் 35 நிமிடங்கள் தாமதமாக ராக்கெட் பறந்தது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனம் விக்ரம்-1 ஆர்பிட்டல் ராக்கெட்டை உருவாக்கியது. மிஷன் ஆகமன் மூலம் இந்த சோதனை பயணமாக ராக்கெட் செலுத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு சேட்டலைட்டை மட்டும் விண்ணில் செலுத்துவது மட்டுமே இதன் நோக்கம் அல்ல. பயணத்தின் போது ராக்கெட்டின் அனைத்து நிலைகளும் பாகங்களும் எப்படி வேலை செய்கிறது என்பதை மதிப்பீடு செய்து விவரங்களை சேகரிப்பதே பிரதான இலக்கு. தனியார் நிறுவனங்களின் தொழில்நுட்ப சோதனை கருவிகள், வைர நகை, தங்கத்தால் செய்யப்பட்ட மிகச்சிறிய ராக்கெட்டில் சர் சி வி ராமன், விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் இருப்பது போன்ற நுண் சிற்பம், பிரதமர் மோடி கைப்பட எழுதிய வந்தே மாதரம் என்ற செய்தியை கொண்ட அஞ்சல் அட்டை மற்றும் உலகம் முழுவதும் இருந்து விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் அனுப்பிய வாழ்த்து அஞ்சல் அட்டைகளை விக்ரம் ராக்கெட் சுமந்து சென்றது. விக்ரம்-1 ராக்கெட்டை வெற்றிகரமாக செலுத்திய ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி போனில் வாழ்த்து கூறினார். இந்த சாதனை நாட்டின் விண்வெளி லட்சியங்களை வலுப்படுத்துவதோடு புதிய தலைமுறை கண்டுபிடிப்பாளர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். விண்வெளி துறையை தனியாருக்கு திறந்துவிடும் மத்திய அரசின் கொள்கை முடிவு சரியானது என்பதை விக்ரம்-1 வெற்றி நிரூபித்துவிட்டது என மோடி கூறினார். சிறிய நடுத்தர சேட்டலைட்டுகளை புவியின் தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் வகையில் விக்ரம்-1 வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பங்களை கொண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. 20 மீட்டர் உயரமான இந்த விக்ரம்-1 ராக்கெட் கார்பன் கலவையால் உருவானது. 3D பிரிண்டிங் தொழில்நுட்ப என்ஜின், மேம்பட்ட திட எரிபொருள் அமைப்புகள், 500 கிலோ வரை சுமந்து செல்லும் திறன், 450 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புவி சுற்றுவட்ட பாதையில் சேட்டலைட்டுகளை நிலைநிறுத்துவது இதன் சிறப்பம்சங்கள். விண்வெளித்துறை இன்னும் அதிகம் சாதிக்கும் நோக்கில் தனியாருக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கி மத்திய அரசு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. அதன் விளைவாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தனியார் ராக்கெட் ஏவப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து தனியார் மூலம் ராக்கெட் அனுப்பும் 3வது நாடு இந்தியா. இதன் மூலம் விண்வெளித்துறையில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தனியார் பங்களிப்பின் மூலம் கிடைக்கும் புதிய வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்திய விண்வெளித்துறை இன்னும் பல உயரங்களை எட்டுவதற்கான சாத்தியம் ஏற்பட்டிருக்கிறது.